இன்னைக்குன்னு பார்த்து ரங்கநாயகி அத்தை வர லேட் ஆகுது. இவ வேற உம்மன உட்கார்ந்துருக்கா. இப்ப ரங்கநாயகி அத்தை வந்தாதான் பிரச்சனை பெருசாகும். எங்க போய் தொலைஞ்சாங்க இந்த அத்தை? வெற்றி, என்ன நீ மட்டும் வர? அத்தை எங்க? அம்மா அவசரமா ஊருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. நாளைக்கு தான் வருவாங்களா? ஆமா. ஓவியா, ஏய், நான் வந்து நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? சாப்பாடெல்லாம் இல்லையா? இல்ல சாப்பாடு போடலாமா? எதுவும் கேக்குறது இல்ல. சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ குடிகாரன் தான்டா. ஏய் ஏய், இந்த கத்தறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கத்திட்டா என்ன சரியாயிடுமா? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? ரங்கநாயகி அத்தை மேல இவ கோவத்தை காமிப்பான்னு பார்த்தா வெற்றி மேல காமிச்சிட்டு இருக்கா. நமக்கு சண்டை வரணும். சண்டை வந்தா சரிதான். ஏய், எது பேசுறதா இருந்தாலும் நேரடியா பேசு, சரியா? இந்த மாதிரி மறைமுகமா குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி என் கண்ணு முன்னாடியே எரிச்சிருக்கணும்டா. எது? எதை எரிச்சிருக்கணும்? ஏய், என்ன மொத்தமாவே லூஸ் ஆயிட்டியா? ஓ, இரு. இது பாரு, பாருடா, நல்லா பாருடா. இது என்னோட ஐஏஎஸ் புக்குடா. ஏய், இதை யாரு எரிச்சா? டேய், இது எல்லாத்தையுமே எரிச்சது நீதான்டா. ஏய், நான் எதுக்கடி இதெல்லாம் எரிக்க போறேன்? ஏன்னா நான் உனக்கு கலெக்டர் ஆக கூடாதுங்கிற எண்ணம், அதான் எல்லாத்தையுமே எரிச்சிருக்கேன். என்னடி உளர்ற? நான் எப்படி உன்னை கலெக்டர் ஆக கூடாதுன்னு சொன்னேன்? டேய், எனக்கு நல்லா தெரியும்டா, இது எல்லாமே பண்ணது நீதான். நான் பெரிய ஆளா ஆக கூடாதுன்னு ஒவ்வொன்னுத்தையும் பிளான் பண்ணி நீ எல்லாத்தையுமே செஞ்சிருக்க. ஏய், இதெல்லாம் சொல்ல போறேன். ஒவ்வொன்னையும் பிளான் பண்ணி பண்ணாங்களா? ஓடி. ஆமா, எதை சொல்ற நீ? ஏய், நீ என்கிட்ட வேற ஒரு பேரு சொல்லி பழகுனது நீதான். நானே தாலி எடுத்து கொடுத்து உன்னை கட்டுறான்னு சொல்ற மாதிரி செஞ்சதும் நீதான். போன தடவை நான் இன்டர்வியூல இருக்கும் போது எங்க அம்மா கோவில்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அத மறைச்சதும் நீதான். இது எல்லாத்துக்குமே நீதானே காரணம். ஏய், முட்டாள்தனமா பேசலாண்டி, ஆனா இந்த அளவுக்கு முட்டாள்தனமா பேசக்கூடாது. ஏய், என் ஐஏஎஸ் புக்கு எல்லாத்தையுமே எரிச்சிட்டு என்னடா நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஏய், ஆமாண்டி, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் நல்லவன் தாண்டி. இப்படி சொல்லி சொல்லி தானடா நீ என்னை ஏமாத்தன. என்னைக்கு நீ என் வாழ்க்கையில காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு நான் கலெக்டர் ஆக முடியாம போச்சுடா. ஆனா அது தெரியாம நான் தான் பைத்தியக்காரி மாதிரி கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லி சொல்லி எக்ஸாம் எல்லாம் எழுதி இன்டர்வியூக்கு போய் ஏண்டா இதெல்லாம்? சொல்லு, சொல்லுடா. என் கழுத்துல நீ தாலி கட்டினதே நான் கலெக்டர் ஆக கூடாதுன்னு தானே? அவ்வளவு தூரம் நீ கலெக்டர் ஆகிறதா உனக்கு முக்கியம்னா உன்னை யாரு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? நானா உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்ன? நீ தானே கட்ட சொன்ன? என்னம்மா அப்படி பாக்குற? இரு, நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏன் நில்லடி. நான் இங்க ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அதுமா, அது வந்து கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லு, இல்லன்னா நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஏண்டி இப்படி பண்ண? பதில் சொல்லுடி. எதுக்கு கையெழுத்து போட்ட? எதுலம்மா நான் கையெழுத்து போட்டேன்? நடிக்காத. விவாகரத்துக்கு சம்மதம்னு சொல்லி நீ கையெழுத்து போட்டியா? அம்மா, இதுக்கு தானே கோவமா வந்திருக்கியா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். சொல்லுடி, அப்படி என்ன யோசிக்கிற? சொல்லு. அம்மா, ஒரு சின்ன விஷயமா, நீ எதுக்கு அத பெருசு பண்ற? விவாகரத்து உனக்கு ஒரு சின்ன விஷயமா போயிடுச்சுல? ஐயோ அம்மா, அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. வெற்றி கோவத்துல ஏதாவது பண்ணுவா, ஆனா மறுநாளே அதெல்லாம் மறந்துடுவாம்மா. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, சரியா? நேத்து உன்கிட்ட வெற்றி தம்பி கையெழுத்து வாங்கும்போது அவர் குடிச்சிருந்தாரா? அது வந்துமா, நான் சொல்றேன், வெற்றி தம்பி குடிச்சிருக்க வாய்ப்பே இல்ல.
சரிம்மா, அதுக்கு என்ன இப்போ? அவன் ஏதோ கோவத்துல கேட்டான், நானும் கோவத்துல போட்டேன், அவ்வளவுதான். ஓ, கோவத்துல நீ என்ன வேணா பண்ணுவ, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும். என்னம்மா நீ எல்லாத்துக்கும் என்னை குறை சொல்ற? ஏய், வெற்றி தம்பி கிட்ட நீ கோவமா பேசுனியா? சொல்லடி, பேசுனியா? பேசுனம்மா. என்ன பேசுன? சொல்லுங்கறல, என்னடி பேசுன? நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் என்னால கலெக்டர் ஆக முடியலன்னு சொன்னேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுடி. வெற்றி தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னால கலெக்டர் ஆக முடியாம போச்சா? ஆ? நீ கலெக்டர் பரீட்சை எழுத போறதுக்கு அந்த தம்பி என்னெல்லாம் பாடுபட்டிருக்கும். அந்த சங்கிலியும் புஷ்பாவும் பண்ண அராஜகத்தை எல்லாம் எதிர்த்து உன்னை சைக்கிள வச்சு கூட்டிட்டு போனாருடி. அதெல்லாம் மறந்து போச்சாடி இந்த மூளைக்கு. அது இல்லம்மா, சும்மா அவன் கோவப்படுறதுக்காக தான் சொன்னேன். அடிச்சி வாய மூடு. உனக்கு என்னடி தெரியும் அந்த தம்பிய பத்தி? இல்ல உனக்கு என்ன தெரியும் கேக்குற? அறிவு கேட்டவளே, உன் புருஷனை குடிகாரன்னு சொன்னியே, அந்த பையன் குடிகாரனானது எதுக்காக? எல்லாம் உனக்காக தாண்டி. அது கூட எல்லாம் நடிப்புடி, நடிப்பு. அந்த புள்ள குடிக்கவே இல்ல. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் டைவர்ஸ் பேப்பர். டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரு வண்டியும் வரலையே. சரி, நீங்க 2 பேரும் மியூச்சுவலா தானே பிரியறீங்க? அப்படின்னா? இல்ல, நீங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சம்மதிச்சு தானே பிரியறீங்கன்னு கேட்டேன். ஆமா சார். சரி. என்னாச்சு சக்தி? தெரியலம்மா. எதுக்கு நிக்கிற? சீக்கிரமா போ. போமா. ஏங்க நீங்க எங்க போறீங்க? இல்ல, அது நாம யாரும் போக வேண்டாம். அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். இல்ல மீனாட்சி, மாப்பிள்ளை எடுக்க கூடாத முடிவு எடுத்துட்டாருனா அந்த தம்பி அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணா சக்தி அவரே சரி பண்ணட்டும். நாம இங்கேயே இருப்போம். ஏய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் என்னடி என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? நீ தானே கையெழுத்து போட்டு கொடுத்த டைவர்ஸ் பேப்பர்ல, அதை அப்ளை பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். வெற்றி, நீ எப்ப விளையாடுற, எப்ப சீரியஸா பேசுறன்னு எனக்கு சுத்தமா தெரியலடா. ஏய் நான் தான் நேத்தே தெளிவா சொன்னேன்லடி. நீ ஏன் நான் குடி போதையில சொல்றதா நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்றது? வெற்றி, நீ காலையில எந்திரிச்சதும் நீ எப்பவும் போல என்கிட்ட வந்து பேசுவேன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் கையெழுத்து போட்டேன்டா. அதே எப்படிடா நான் உன்னை விட்டு பிரிய சம்மதிப்பேன்? என்ன சொன்ன? கலெக்டர் ஆகிற கனவோட தானே வளர்ந்தவ நீ. அதே ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுட்ட. நான்லாம் ஏமாத்துற சக்தி. டேய், அதெல்லாம் உனக்காக தான்டா. நீ கலெக்டர் ஆகணும்னு உன்னை விட அதிகமா ஆசைப்பட்டது நானு. என்கிட்டே சொல்றியா? எப்படி எப்படி நம்ம வாழ்க்கையில வந்ததே உன்னை கலெக்டர் ஆக்க விடாம பண்ணவா? கோவம் வந்தா என்ன வேணா பேசுவ நீ. சரிடா, நான் பண்ணது தப்புதான். உங்க அம்மா கிட்ட நான் ஒத்துக்கிட்டது
உன்னை திட்டினது எல்லாமே தப்புதான். அதுக்காக நீ டைவர்ஸ் வரைக்கும் போவியா? நான் தப்பு பண்ணா நீ தானே என்ன திருத்துவ. இப்போ நீ இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? இனிமே இதெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை சக்தி. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. டேய், ஒத்துக்காம உனக்கு எப்படி டைவர்ஸ் கிடைக்கும்? அதான் கையெழுத்து போட்டு கொடுத்தே இல்ல. கழுத்து போட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சா? என்ன மீறி உனக்கு யாரு டைவர்ஸ் கொடுக்கறாங்கன்னு நானும் பாக்குறேன். யார் இவர்தான் கொடுத்தாரா? இரு. இப்ப எதுக்கடி அவங்க மேல கோவப்படுற? என்னடா எனக்கு லா தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், ஒரு பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டா உடனே டைவர்ஸ் வாங்கிடுவியா? ஏய், கூப்பிடு, அந்த வக்கீல கூப்பிடு. கூப்பிடுறா. ஏய், இப்ப எதுக்கடி கத்துற? உனக்கு வக்கீல் எல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஜட்ஜு கிட்டே பேசுறேன். வா, அவங்க கிட்ட பேசுறான். வா. விர்ரி, என்ன நீ ஜட்ஜு கிட்ட பேசிக்கோ இல்ல யாருகிட்ட வேணா பேசிக்கோ, நமக்குள்ள டைவர்ஸ் ஆனதுதான். ஏய், என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு எதுக்குப்பா இந்த குடிகாரனோட வாழ்க்கை? போ, வெளிய போய் நிம்மதியா வாழு. நீ குடிக்கல, அப்படி குடிச்ச மாதிரி நடிச்சிருக்க. ஏய், யார் சொன்ன உனக்கு அப்படி? எல்லாம் எனக்கு தெரியும்டா. போடி லூசு, நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கதம் கதம். ஏய், என்னடா என்ன டார்ச்சர் பண்றியா? இப்ப என்ன, நான் கலெக்டருக்கு படிக்கணும் அவ்வளவுதானே? சரிடா, நான் கலெக்டருக்கு படிக்கிறேன். போதுமா? நான் உன்னெல்லாம் நம்ப மாட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்ண நீ நம்புவ? வெற்றி, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே சரிதான். ஆனா என்ன ஆனா? நீ எல்லாரும் முன்னாடியும் என்ன திட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல வெற்றி. ஏய், என்னடி நீ சொல்ற? ஏய், நான் சீரியஸா சொல்றேன். தனியா நீ என்ன வேணாலும் என்ன திட்டிக்கோ, ஆனா 4 பேரு முன்னாடி என்ன திட்டாத. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு வெற்றி, அது எனக்கு வேணும். என்ன சக்தி நீ? நான் எப்பவுமே அப்படிதானே, உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான்டி. யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், கோவம் தான் பட்டுன்னு பேசிடுவேன். சில சமயம் நான் கையை கூட நீட்டிடுவேன். அது தப்பு வெற்றி, நீ மாத்திக்கோ. ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுக்க வக்கீல உனக்கெல்லாம் எதுக்குடி தாலின்னு தாலிய புடுங்க வராமா? சரிம்மா, நீ கவலைப்படாத, சீக்கிரமே சரியாயிடும். அதெல்லாம் சரியாகாதுமா, என்னைக்குமே சரியாகாதுமா. 2 பொம்பளை பிள்ளையா பிறந்தா அதுக்கு நான் என்னமா பண்றது? எதுக்குமா நானும் உசுரோட இருக்கணும்? செத்து போயிடலாம் போல இருக்குமா? என்னம்மா நீ? எனக்கு 3 பொண்ணுங்க தான், ஆனா ஒரு நாளும் நான் செத்து போகணும்னு முடிவெடுத்ததே இல்லம்மா. உங்க புருஷன் நல்லவரா இருப்பாருமா, ஆனா என் புருஷன் அப்படி இல்லையேம்மா. உன் புருஷனை விடு, உன்னோட பொண்ணுங்களை பத்தி நீ யோசி. அவங்கள நீ நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிட்டனா அவங்க உன்னை தாங்க மாட்டாங்களா? ஆமாக்கா, என் தங்கச்சி சீக்கிரமே கலெக்டர் ஆக போறா. யாரால? எல்லாம் எங்க அம்மாவால தானே. இப்ப நீ இவ்ளோ வருத்தப்படுறத என் பொண்ணு சக்தி மட்டும் பாத்துருந்தான்னு வச்சுக்கோ, அவ உடனே இதுக்கு ஒரு தீர்வை சொல்லிருப்பா. ரொம்ப கெட்டிக்காரி.
விட மாட்டேன். டேய் எல்லாரும் ஹால்ல இருக்காங்கடா. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. நீ பண்ணதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். கலெக்டர், தவாலினி, கொஞ்சம் கூட நீ மாறல. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படியெல்லாம் லவ் பண்ணியோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்க. ஐ லவ் யூ வெற்றி. அப்பா இப்ப ரொம்ப மாறிட்டேம்மா. அது உங்களுக்கே தெரியும்ல. என்னாச்சுப்பா? சக்தி அப்படி சொன்னத மனசுல வச்சுட்டு பேசுறீங்களா? ஆமாம்மா, அவ யாரையோ தான் சொன்னான். நானும் அப்படித்தானமா இருந்தேன். இன்னும் சொல்ல போனா இதை விட இன்னும் மோசமா தானே இருந்தேன். இனிமே அப்பா அப்படி நடந்துக்கிற மாட்டேம்மா. மீனாட்சி, என்னை நம்பு மீனாட்சி. நீங்க மனசு மாறினதுல சந்தோஷம். அதுக்காக எல்லாத்தையும் மறந்துட முடியுமாங்க? 3 பொண்ணுங்களோட நான் பட்ட வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மைதான் மீனாட்சி. தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. அப்பா சங்கிலி வரோம். மீனாட்சி, உனக்கு அறிவு இருக்கா? எப்ப பார்த்தாலும் புஷ்பாவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு புள்ள இருக்கான். என் மாப்பிள்ள சங்கிலி இருக்கான். தூண் மாதிரி நிப்பான். அவங்க எல்லாம் இருக்கும்போது உன் வீட்டு வாசல்ல உன் முன்னால வந்து நிப்பனா? இப்ப எதுக்கு இருந்தாலும் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காரு? ரொம்ப கோபமா வர பேசினுக்கிறாரு. ஒன்னும் புரிய மாட்டேங்குதா? இங்க பாரு, இன்னொரு தடவை புஷ்பாவை பத்தி தப்பா பேசுனீங்க, நடக்கிறதே வேற. அப்புறம் ஏ மாப்பிள்ள, நீ எப்படா வந்த? நீ முதல்ல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது இல்லடா, ஊருக்குள்ள நிறைய பேர் சொன்னாங்கடா புஷ்பாவை பத்தி இங்க எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்கன்னு. அதான் 4 வார்த்தை நல்லா கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். இந்த வீட்டுலதான் எப்பவுமே புஷ்பாக்காவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா? மாமா என்னமோ சரியில்லை. டேய் சங்கிலி, டேய் உங்க அக்கா புஷ்பாவுக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துக்கிட்டு நிக்க முடியுமாடா? அப்புறம் நீ எதுக்கு இருக்க, நான் எதுக்கு இருக்கேன்? அதனால தாண்டா இங்க வந்து திட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எங்க இங்க? உன்னை வீட்டுல ஆளை காணோம். எனக்கு உன் மேல எப்பவுமே ஒரு சந்தேகம். அதான் ஒரு வேளை நீ இருப்பியோன்னு வந்து எட்டி பார்த்தேன். இங்கதான் நிக்கிற நீ. மாப்ள, நான் இங்க செம கோபத்துல வந்தேன். நீ மட்டும் வரலைன்னு வச்சுக்க, மீனாட்சி ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சுட்டா. மீனாட்சி அக்கா தப்பில்ல மாமா, நீ தான் தப்பிச்ச. நான் வரும்போது மட்டும் நீ இங்க இழிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தேன்னு வையேன், பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். உன் நல்ல நேரம் நீ தப்பிச்ச. டேய் மாப்ள, என்னடா இப்படி கேட்ட? உன் நொக்கா விட்டு யார்கிட்டயாவது பேசுறனா? வாடா மாப்ள, சொல்றல வர. அந்த சங்கிலி பயலுக்கு என் மேல சந்தேகம். என் பின்னாலேயே நாய் மாய் சுத்திக்கிட்டு இருக்கான். புஷ்பாட்ட போட்டு கொடுக்கணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி மட்டும் போட்டு கொடுத்துட்டான்னு வை, என்ன ஆகும்னு தெரியும்ல? சரி மாம்சு, இப்ப அதுக்கு என்ன? என்னவா? அங்க புஷ்பா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க மாப்ள. இங்க என்னடானா மீனாட்சி என் மேல வெறுப்பா இருக்கா. நான் என்னதான் பண்ணி தொலைகிறது? அதுக்கு நீ புஷ்பாவை கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே சுதாரிச்சிருக்கணும். மாப்ள, அதெல்லாம் வயசுல பண்ணது. இப்ப இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ அந்த காலத்துல புத்தி கெட்டு போய் செஞ்சுட்டேன். எனக்கும் வயசாகி இப்ப என் 3 பொண்ணுங்களும் வளர்ந்து நிக்கும் போதுதான் இப்ப புரியுது மாப்ள, நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா மட்டும் போதுமா? அத சரி பண்ண வேண்டாமா? இதேதான் மாப்ள மீனாட்சியும் கேக்குறா. நான் என்னத்தை சரி பண்றது? இத்தனை வயசுக்கு அப்புறம், இத்தனை காலத்துக்கு அப்புறம் நான் புஷ்பாவை விட்டு வர்றதா? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மாப்ள. 3 பொண்ணுங்களை விட்டுட்டு போனியே, அப்ப நீ இதெல்லாம் யோசிக்கல பாத்தியா? மாப்ள, நீங்களும் என்னைய கொல்லாதீங்க மாப்ள. நானே ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. சரி சரி,
டென்ஷன் ஆகாத மாம்சு. இதெல்லாம் இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, வெளியாள் நானு, எனக்கே இப்படி இருக்குன்னா உன் 3 பொண்ணுங்களை பத்தி நினைச்சு பாரு. அதுலயும் மீனாட்சியம்மா நினைச்சு பாரு. புரியுது மாப்பிள, இப்ப எப்படி சரி பண்றது? மாம்சு, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான். எப்ப நீ புஷ்பா விட்டு மொத்தமா வெளியே வரியோ அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் முழுசா சரியாகும். இப்பதான் நம்ம மாமா மீனாட்சி அக்கா வீட்டுல இருந்து வெளியில வந்தாரு. இவங்க கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. என்னமோ தப்பா இருக்க. டேய் வாங்கடா. புஷ்பா விட்டு வர்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லம்மா. ஏன் திரும்பவும் தூக்கில உன்னை தொங்க விட்டுருவான்னு பயப்படுறியா? மாப்பிள, என் உயிரை பத்திலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்னைய காரணம் வச்சு மீனாட்சியையும் என் 3 பொண்ணுங்களையும் ஏதாவது பண்ணிட்டானா என்னால தாங்கிக்கிறவே முடியாது மாப்பிள. அதனாலதான் மாப்பிள நான் இன்னும் புஷ்பா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் நியாயமான கவலை தான். அப்புறம் இன்னொரு விஷயம் மாம்சு, எனக்கு என் பொண்ணுங்க மேல பாசம் இருக்குன்னு சும்மா வாயிலே சொல்லிட்டு இருக்காது, சரியா? செயலையும் காமி. இல்லனா உன் பொண்ணுங்களுக்கு எப்படி புரியும்? நான் சொல்றது புரியுதா மாம்சு? அம்மா, அப்பா மேல எல்லாரும் கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. பார்த்தா நீங்க எல்லாரும் அன்பா நடந்துக்கிறீங்க, அது உண்மைதான். ஆனா நான் செஞ்ச கொடுமையெல்லாம் இன்னும் நீங்க மறக்கலைங்கிறது தானே உண்மை. ஐயோ அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இப்பவும் நான் இதையெல்லாம் யோசிக்கலைனா நான்லாம் என்னம்மா மனுஷன்? எனக்கு ஒரு பிரச்சனைனதும் நீயும் மீனாட்சியும் வந்து நின்னீங்க பாரு, அப்படியே என்ன உலுக்கி போட்டுருச்சுமா. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப உங்களை மாதிரி என்னால வந்து நிக்க முடியலையேம்மா. மீனாட்சி சொல்ற மாதிரி அந்த வீட்டுல இன்னும் நான் நடிச்சுக்கிட்டு தானமா இருக்கேன். என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, உங்களுக்காக நான் எதுவுமே பண்ணலம்மா. மீனாட்சி என் மேல கோவப்படுறதுல எந்த தப்புமே இல்லம்மா. இதே வேற ஒரு பொம்பளையா இருந்திருந்தா நடு ரோட்ல என்னை அசிங்கப்படுத்தி நடு தெருவில் நிக்க வச்சிருப்பாமா. ஆனா மீனாட்சி என்னை ஒரு நாளும் அசிங்கப்படுத்தினது இல்லம்மா. தப்பெல்லாம் என் மேலதான் தெரிஞ்சும் புஷ்பா மீனாட்சி அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் மீனாட்சி அமைதியா ஒதுங்கி போயிட்டாலேம்மா. இப்படி ஒருத்திய உலகத்துல பார்க்க முடியுமாம்மா? நீங்க என் பொண்ணுங்கம்மா, உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேம்மா. பா, உங்களை தூளியில போட்டு ஆட்டினது இல்லம்மா. ஆனா நீங்க என்னைய தூளியில தூக்கி தோளில வச்சு தூக்கிட்டு போய் காப்பாத்துனீங்க. ஆனா நீங்க எல்லாம் தேவையில்லை, புஷ்பா தான் முக்கியம்னு அவ பின்னால போனேம்மா. ஆனா அவன் தூக்கில கட்டி தொங்க விட்டாமா. சத்தமே இல்லாம நீ முடிச்சு விட்டுற. அப்ப கூட மீனாட்சி தாமா என்னைய வந்து காப்பாத்தினா. அப்பா எதுக்குப்பா இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள ஒரு வார்த்தை சொன்னாருமா, மனசுக்குள்ள பாசம் இருக்குன்னு சொன்னா அது மட்டும் போதுமா, அதை வெளியில காமிக்க வேண்டாமான்னு. 100ல ஒரு வார்த்தைமா அது. மாப்பிள்ள சின்ன பையன்தாமா. ஆனா ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல பத்தியா. இந்த காலத்து பசங்க மாதிரி எல்லாம் என்னால யோசிக்க கூட முடியலம்மா. வெட்டி வீராப்பு பேசிக்கிட்டு பெரிய மைனராட்டம் ஊருக்குள்ள தெரிஞ்சேம்மா. அந்த மாதிரி வாழ்ந்தே பழகிட்டேம்மா. ஆனா இனிமே நான் அப்படி இருக்கவே கூடாதுமா. இதை நான் உனக்காக கொண்டு வந்தேம்மா. சரி, என்னப்பா இது? நீயே பிரிச்சு பாருவே. ஏய், இதெல்லாம் ஒரு மெஸ். ஏய், உங்க 2 பேருக்கு இங்க சாப்பாடு வரேன். எந்திரிங்கடா. எங்க யாருங்க நீங்க? ஏன் இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? ஏய், நடங்கடா. போய் வேற மெஸ்ல சாப்பிடு போ. ஏய், பொம்பளைங்க நடத்துற மெஸ்னா உனக்கு என்ன இலக்காரமா போச்சா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. சாமரு அவ்வளவுதான் பாத்துக்க. ஏய், போயடா. மூஞ்சிய போட்டு நிக்கிற. போடா. பா. ஏய், ஏய், உனக்கு தெரிய சொல்லணுமா? யார் நீங்க? போடா. ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுவ?
சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐயோ அப்பா 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 பாத்து. அப்பா வேணாம்ப்பா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஏங்க இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அத உங்க அம்மா கிட்ட போய் கேளு. மெஸ் நடத்துறதுக்கு பணம் இல்லன்னு கை நீட்டி சோலையா 50,000 ரூபாய் வாங்கினாங்க. ஒரு வருஷம் ஆக போகுது. அசலும் வரல, வட்டியும் வரல. என்ன பண்ணுவாங்க? வாயில விரல சப்பின்னு இருக்கணுமா? அதுக்கு இப்படிதான் வந்து கலாட்டா பண்றதா? அம்மா வந்ததும் நானே பணத்தை வாங்கி கொடுக்கறேன். முதல்ல நீங்க வெளியே போங்க. அப்படியெல்லாம் போக முடியாதுமா. இந்த பாரு, இன்னைக்கு காசு கைக்கு வராம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். இந்த மெஸ்ஸ நடத்த விட மாட்டேன். என்னங்க என்ன பண்றீங்க? இது சமைக்கிற இடங்க, எங்களுக்கு சாமி மாதிரி. உனக்கு சமையல் சாமின்னா எனக்கு பணம் தான் சாமி. நீ ஏன் சாமியை கொடுத்துரு, நான் உன் சாமியை விட்டுட்டு போயிட்டே இருக்க. இப்ப வந்து பணத்தை வாங்கி கொடுனா நான் எங்கங்க போறது? இந்த பாரு, அந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசாத. எனக்கு பணம் வரலன்னா இன்னைக்கு மெஸ்ஸ உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஏய், கம்முனு சொல்லிட்டேன். பணத்தை வைடா. ஏய், ஆய முடுற. ஏய், சொல்றத கேளுடா. பணத்தை மரியாதை வைடா. யோ பெருசை, ஒரு வாட்டி தள்ளி விட்டதுமே பொத்துன்னு விழுந்துட்ட. நீனா அடி வாங்காத, என்கிட்ட தாங்க மாட்டே நீ. அப்பா வேணாப்பா, விடுங்க. நான் வெற்றிக்கு போன் பண்றேன். ஐயோ, அந்த வெற்றி பையன் வந்தா ஓவரா பண்ணுவானே. வேணாமா, வேணாம். ஏய், இப்ப என்ன உனக்கு 50,000 ரூபாய் பணம் தானே வேணும்? ஏய், நான் தரேன்டா. மாமா, இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வசமா மாட்டினல்ல. என் பணத்தை கூட நான் போயிட்டே இருக்கேன். எப்பவோ மீனாட்சி உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு இப்ப வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டியா நீ? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இப்ப பணம் தர போறியா இல்ல மெஸ்ஸ காலி பண்ணுவா? ஏய், இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. நடிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன மாமா சொல்ற? லூசு பையல, இவகிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு இவங்க எல்லார்கிட்டையும் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி எல்லா சொத்தையும் புஷ்பாவுக்கு கொடுக்கணும்னு இருக்கேன். ஏன் பின்னாலே வளகுட்டி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க? டேய், உன் மண்டையில மூளை இல்லையா? மொத்தமா களிமண்ணுதான் இருக்கா? நிஜமாவா சொல்ற? ஆமாண்டா. இப்ப வெற்றியும் சக்தியும் வேற சேர்ந்துட்டாங்க. நாம இப்ப இந்த சொத்தெல்லாம் புடுங்காம விட்டுட்டோம்னு வச்சுக்க, மொத்தமா வலிச்சு எடுத்துட்டு போயிருவாங்கடா. மாமா, நீயா பேசுற? நான் தாண்டா பேசுறேன். எப்ப பார்த்தாலும் என் பின்னாலேயே சுத்தி ஏன்டா இலவ கூட்டுற? நான் உன்கிட்ட தனியா பேசலாம்னா அந்த வெற்றி பைய வேற என் பின்னாலேயே சுத்துறான். ஏன்டா உன் மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குது? மாமா, ரொம்ப குழப்புற மாமா நீ. நான் ஏன்டா குழப்புறேன்? இல்ல மாமா, நீ நம்ம வீட்டுல தான் நடிக்கிற, இங்க உண்மையா இருக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ வேற என்னமோ சொல்றிய. நான் இங்க தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல தாண்டா உண்மையா இருக்கேன். டேய், நானே மீனாட்சி இல்லாத நேரமா பார்த்து இவன் மனச மாத்தலாம்னு பார்த்தா நீ ஏன்டா இங்க வந்து என் தாலி அறுத்துக்கிட்டு இருக்க? என்னமோ மாமா, நீ ஏதோ சொல்ற, நானும் நம்புறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு, ஆனா உருப்படியா பண்ணும் பாத்துக்க. டேய், அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். அம்மா, அவர் முழுசா மாறிட்டாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. திருந்திட்டேன்னு ஒருத்தர் வந்து நிற்கும் போது அவருக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு தர வேண்டியது நம்ம கடமை இல்லையாமா? இப்போ நீங்க ஏத்துக்கலனா இவர் என்னமா பண்ணுவாரு? இதுக்கப்புறம் புஷ்பா வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுமா. இந்நேரம் புஷ்பாவுக்கு இங்க நடந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பாவமா இவரு போன தடவை போன மாதிரி ஏதாவது கோயில் குளம் தான் போய் தங்கணும். யோசிச்சு பாருங்க. யோ மாம்சே, என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? உள்ளவா. அதுவும் இவ வேணான்னு என் கழுத்துல ஆசையா தாலி கட்டினேன்.
என்னையா பழசெல்லாம் மறந்து போச்சா? யோ யோ, பொண்ணுங்களை பெத்தவ இவ, ஆம்பளை புள்ளைய பெத்தவனா? அதுக்காக தானே அலைஞ்சிட்டு என்கிட்ட வந்த? புஷ்பா, உனக்கு நேரம் சரியில்லை. வீட்டுல உன்னைய பார்த்தா பிரச்சனை ஆயிரும் சொல்லித்தான் உன்கிட்ட சொல்லாம கொல்லாம இங்க வந்திருக்கேன். பேசாம போயிரு. சொல்லாம கொள்ளாம வந்தியா? அசிங்கமா இல்ல இத சொல்றதுக்கு? அது எப்படி நீ சொன்ன உடனே நான் போவேன்? நீ நினைச்சனா வருவ, எனக்கு ஒரு புள்ளைய கொடுப்ப, அப்புறம் நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்ப. நான் உன் பின்னாடியே வந்து தாலி பிச்சை கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சணுமா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நான் தான் சொன்னேன்லக்கா, இந்த ஆள் செய்யறது என்னமோ சந்தேகமா இருக்குன்னு. நீ தான் நம்பல, பார்த்தல்ல. ஆமாடா, நீ சொன்னப்பவே இந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டி இருக்கணும். விட்டது என் தப்பா போச்சு. யோ, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு, இல்லன்னு வச்சுக்கோ உங்க எல்லாரையும் சொந்தி சிரிக்க வச்சிருவேன், பாத்துக்க. ஏய் புஷ்பா, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கதான் இருப்பேன். யோ, எப்படியா இருப்ப? அது எப்படி இருப்ப? என்ன மீறி இந்த வீட்டுல நீ இருந்துருவியா, இல்ல இருக்க விட்டுருவேனா? என்னடி நீலி கண்ணீர் வடிச்சு இன்னும் ஏன் நடிச்சுக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி அழுது அழுது நான் ஏமாத்துவேன்னு நினைச்சியா? ஏய், நான் புஷ்பாடி. இதெல்லாம் உன் நாடகம்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆளு வேணா நம்பலாம், ஆனா நான் நம்பணும்னு அவசியம் இல்ல. என்னடி என்ன என் புருஷனை அப்படியே பாசம் காட்டி வளைச்சு போடலான்னு பாக்குறியா? சீ, அசிங்கமா பேசாத. எங்க அப்பா முதல்ல எங்க அம்மாக்கு தான் புருஷன், அப்புறம் தான் உனக்கு. அதாவது வளைச்சு போட்டது மீனாட்சி அம்மா இல்ல, புஷ்பான்றீங்க இல்லமுனா? ஆமா. ஆத்தாடி ஆத்தா, இந்த பொழப்புக்கு நானுகிட்டு தொங்கலாமே. திவ்யா அண்ணா, உனக்கு தெரியுது, ஆனா தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியல, பாத்தியா? அதானே. ஏண்டா ஏத்தி விட்டுட்டு இருக்கியா? உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய், இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் சொல்றான்னு நீ ஆடுறியா? இந்த பார், என்கிட்ட நீ மோதுன உனக்கே நல்லா தெரியும், உன் குடும்பத்தையே நிர்மூலமாக்கி விட்டுருவேன். புஷ்பா, எனக்கு 1000 வேலை இருக்கு. வந்தது அவரு. நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு மட்டும் மீனாட்சி அம்மா புஷ்பா மேல பிராது கொடுத்திருந்தா புஷ்பா நடுத்தரில் தான் நின்றுக்கணும். அப்படி பண்ணாதது மீனாட்சியோட பெருந்தன்மை. ஆனா இந்த புஷ்பாவோட மரமண்டைக்கு ஏறலையே. தம்பி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே எல்லா விஷயமும் தெரிய வருது. மீனாட்சி நீதிமணியை மிரட்டினாங்கன்னு புஷ்பா எங்க கிட்ட சொன்னாங்க. நான் ஏன் மிரட்ட போறேன்? இத்தனை நாளா என்ன நீங்க பாக்குறீங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? இவ சொன்னா அது அப்படியே நம்பிடுவீங்களா? ஆதாரம் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? அப்படியே மிரட்டினாலும் மீனாட்சி என் முத சம்சாரம். மீனாட்சிக்கு இல்லாத உரிமையாங்க? நீதிமணியே தெளிவா சொல்லிட்டாரு, புஷ்பா இனிமே நீதிமணி விஷயத்துல தலையிடக்கூடாது. அவர் எங்க இருக்க நினைக்கிறாரோ அங்க இருந்துக்கிற உரிமை அவருக்கு இருக்கு. சரியா விசாரிக்காம அவசரப்பட்டு மீனாட்சி அம்மா மனசு கஷ்டப்படும்படி இந்த பஞ்சாயத்து முடிவெடுத்ததுக்கு மீனாட்சி அம்மா கிட்ட இந்த பஞ்சாயத்து சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதோட இந்த பஞ்சாயத்து கலையுது. சரி, வாங்க எல்லாம் கிளம்பலாம். இவங்கள போய் நம்புனி. புஷ்பாக்கோ, நீ பஞ்சாயத்தை கூட்டி கத்தி பேசினா உங்க பக்கம் தீர்ப்பு வந்துடும் நினைக்கிறியா? நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன்னா மீனாட்சி அம்மா எனக்கு அம்மா மாதிரி. ஏய், தீர்ப்பு உன் பக்கம் வந்துருச்சுன்ற திமிர்ல பேசுறியா? இதுக்கெல்லாம் அடங்கி போறவன் நான் இல்ல. நீ வேணா பாருடா, பாரு. ஏய், இன்னும் என்ன சவால் விட்டுட்டு இருக்கீங்க? மாப்பிள, அவ கிடக்குறா, பல்லு புடுங்கின பாம்பு அவ. டேய் மாம்சே, உனக்கு இருக்குடி. நீ வாகா, நான் போவோம். இந்த ஆள் கிடக்குறான். தம்பி, இந்த விஷயத்த பஞ்சாயத்துல பேசவே எனக்கு அசிங்கமா இருந்துச்சு. அத பயன்படுத்தி புஷ்பா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி பஞ்சாயத்தை ஏமாத்த பார்த்தா நீங்க வந்துதான் தம்பி எங்களை காப்பாத்துனீங்க.
எங்க குடும்ப மானத்தையும் காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி தம்பி. அம்மா என்னம்மா நீங்க நன்றியெல்லாம் சொல்லிட்டு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? இனிமே நானும் இந்த வீட்ல தான் இருக்க போறேன். என்னடா புருஷன் மேல பொண்டாட்டிக்கு என்ன இவ்ளோ அன்பு அப்படி நினைச்சு தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க. யோ, என்ன தனியா விட்டுட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா இல்ல இருக்க விட்டுருவனா? புஷ்பானா என்ன நினைச்ச? பஞ்சாயத்துல சொன்னதும் உடனே வழிய விட்டு ஒதுங்கி போற பொம்பளை நினைச்சியா நீயே? நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் எதையுமே விட மாட்டேன். என்ன பத்தி மீனாட்சிக்கு கொஞ்சம் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. ஆனா உனக்கு நான் யாருன்னு தெரியும்ல. உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு பாத்துடுறையா, பாக்குறேன். புஷ்பா நிறுத்து. யார் உன்னை இப்ப வீட்டுக்குள்ள விட்டது? ஏய், இது வீடு இல்ல, கோவிலு. உன்னை மாதிரி ஆளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே உனக்கு கிடையாது. ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்தவன் நானு. எனக்கு இல்லாத தகுதி இந்த வீட்டுல வேற எவளுக்கு இருக்கு? என்னை மீறி இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சிருயா? அப்படியே செவுல சேர்த்து வச்சேன்னு வச்சுக்க. என்ன கை ஓங்குற? அறையா அரங்குற அரங்குறேன். மாமா இந்த வீட்டை அக்கா பேர்ல எழுதி வைப்பான்னு பார்த்தா வெக்கமே இல்லாம நீங்க வந்து டாரா போட்டு உட்காந்துட்டு இருக்க. டேய், இந்த ஆளோட என்னடா பேச்சு? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஆளை நீங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளலன்னு வச்சுக்காங்களேன், அப்போ நானும் என் தம்பியும் இந்த வீட்டுல தான் இருப்போம். என்னடா? ஆமாக்கா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. பிள்ளையார பிடிக்க போய் குரங்க புடிச்சு வந்துட்டோம். பாருடா, என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியா நீ? புஷ்பா, வாங்கன்னு கூப்பிடாம இன்னொருத்தர் வீட்டுல தங்குறது அசிங்கம்னு உனக்கு தெரியாதா? வழிக்கு வந்த. ஆமா, என் புருஷனை நீ என்ன வான்னு கூப்பிட்டியா என்ன? கூப்பிடல. அப்போ கூப்பிடாம இந்த ஆளு வெக்கம் கெட்டு போய் இங்க வந்திருக்காரே, நீயும் வீட்டுல சேர்த்திருக்கியே, இது உனக்கு அசிங்கமா தெரியலையா? அவரு என் அப்பா. நீ யாரு? நம்பர் 2. டேய் சங்கிலி, அந்த சேர் எடுத்து போடுறா. ஒரு பஞ்சாயத்து இருக்கு, காலெல்லாம் வலிக்குது. உட்காருக்கா. ஏண்டா குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்கக்கா. கூல் ட்ரிங்க்ஸ் வேற கேக்குறியா? எப்பா, என்ன வீடு இது? ஒரே அனலா இருக்கு, ஏசி கூட இல்ல. எப்படிதான் இந்த ஆள் இருக்கிறாரோ தெரியல. என்ன வீட்டுக்குள்ள வந்துட்டோம், இனிமே யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் கூட ஆகாது உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நீ வந்ததாவே இருந்துட்டு போடணும் புஷ்பா. எப்படி நீ உள்ள வந்தியோ அதே மாதிரி ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு நீயே வெளியே போவ. இல்ல போக வைப்போம். ஆமா, அப்ப தெரியும் இந்த வெற்றி யாருன்னு. நீ என்ன ஓட வைக்க போறியா? நான் உங்க எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டே ஓட வைக்கிறேன் பாரு, பாக்குறியா? அப்படியே இந்த வீட்டை நான் என் பேருக்கு மாத்தி காட்டுறேன்டா. பாக்கலாமா? பாக்கலாம். டேய் சங்கிலி, இந்த பேலஸ் சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, போய் பார்க்கலாம் வா. இதையா? வா வா. சரி வா. தலையா நவுரு போறாங்கல்ல. ஐயோ, என்னாச்சுடா? என்னக்கா ஒண்ணுமே இல்ல. டேய் நல்லா தேடி பாருடா, பசி உயிர் போகுது. இப்ப சொல்லு. ஒண்ணுமே இல்லக்கா, எல்லாத்தையுமா தின்னுவானுங்க. என்னடா சொல்ற? பசி என் குடல புரட்டுதுடா.
அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அவனும் கூட உட்காந்து தின்னலான்னு சொன்னல, கேட்டியா நீ? டேய் ஏதாவது இருக்கும்டா, நல்லா பாருடா. என்னத்த கல்லா பட்டியா தான் போய் பார்க்கணும். இங்க பார், எல்லாம் காலியா தான் கிடக்குது. நம்ம சாப்பாட்டையும் சேர்த்து தின்னு வச்சுட்டானுங்க. நல்லா இருப்பானுங்களா? என்னாச்சுக்கா? ஏ பூஜா, நீ திரும்ப ஆர்டர் பண்ணு. நான் இப்ப பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். அக்கா இப்பவே டைம் ஆயிடுச்சு, திரும்ப எல்லாம் ஆர்டர் பண்ண முடியாது. ஆர்டர் கூட இப்ப எடுக்க மாட்டாங்கக்கா. அதான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரீங்கல்ல, வாங்கிட்டு வர வேண்டியதான். கை வீசிட்டு வரீங்க. எனக்கு தோணல. சரி, இன்னைக்கு பட்னின்னு தெரிஞ்சு போச்சு. நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. அக்கா போமா, நாங்க பாத்துக்கிறோம். என்னக்கா அவங்களே அமிச்ச? வேற என்ன பண்றது? தள்ளுறா ஊத்துறா. பாத்துக்க. ஏப்பட்ட பத்தியாடா? பாருக்கா, வேணுனே ஏப்ப விடுறானுங்க. போங்கடா போங்க, நாளைக்கு ஃபுல்லா கொல்ல பக்கத்துல தான் இருப்பீங்க. கண்டிப்பா இருப்பானுங்க. சரி விடு. சரி, தண்ணி எடுத்துட்டு வரேன்.